வணக்கம் ராவுகளே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். என்ன காணொலின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு எண்ணெய் புட்டு தான் செஞ்சு எடுக்க போகிறோம். இந்த எண்ணெய் புட்டு பார்த்தீங்கன்னா இந்த உளுத்தம்மா சேர்த்து தான் செய்கிறது. அந்த உளுத்தம்மா சேர்க்கறதால இந்த எண்ணெய் புட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்து இருக்குது. காலமை சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல சாப்பாடு. இந்த எண்ணெய் புட்டு எப்படி எளிமையான முறையில் செஞ்சு எடுக்கிறதுன்றது தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். நான் இப்போ எண்ணெய் புட்டு தான் செய்ய போகிறேன். எண்ணெய் புட்டு செய்கிறதுக்கு நான் மாடு எடுத்துருக்கிறேன். என்ன மாடு பார்த்தா இது அரிசிமா, வறுக்காத பச்சை அரிசிமா, வறுக்க இல்லை இது. அதோட 1.5 சுண்டு அரிசிமா எடுத்துருக்கிறேன். இதுக்கு 1/2 சுண்டு உளுத்தம்மா எடுத்துருக்கிறேன். இந்த ரெண்டையும் செய்து தான் நான் இந்த எண்ணெய் புட்டு செய்ய போகிறேன். இப்போ இந்த அரிசி மாவுக்கு நான் இந்த உளுத்தம்மாவை கலக்க போகிறேன். இதுக்கு நான் தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொள்ள போகிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொள்ளுறேன். ரெண்டையும் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது சுடு தண்ணியில் நாங்கள் குழைக்கிறேன் இல்லை, பச்சை தண்ணியில் தான் குழைக்கிறேன். பச்சை தண்ணியில் தான் குழைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை நாங்கள் சேர்த்து குழைக்க வேணும். தண்ணியை நாங்கள் கணக்க விட்டோம்னா தண்ணி கூடிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு செஞ்சு குழைக்க வேணும். நாங்கள் உளுத்தம்மா தான் இந்த எண்ணெய் புட்டுக்கு ஒரு சுவையையும் வாசத்தையும் கொண்டு வர்றது. நாங்கள் நல்ல உளுத்தம்மா சேர்த்தா தான் நல்ல வறுத்த உளுந்தா திரிச்சு சேர்க்க வேணும். பச்சை உளுந்து சேர்க்கிறதில்ல, உளுந்த வறுத்தை தான் நாங்கள் மாவா திரிச்சு சேர்க்கிறது. எண்ணெய் புட்டுன்றது இப்போ கொஞ்சம் குறைஞ்சி கொண்டு தான் இதில் செய்து சாப்பிட்ற குறைவு தான். முந்தின காலத்தில் எல்லாம் அடிக்கடி எண்ணெய் புட்டு செய்து சாப்பிடுதுன்னா இப்போ எண்ணெய் புட்டுண்டா சின்னாக்களுக்கு தெரியாது எண்ணெய் புட்டு எப்படி இருக்கும், எப்படி செய்து சாப்பிட்றேன்ட்டு. நாங்கள் நல்லா தண்ணி விட்டு செஞ்சு எடுத்துட்டோம். இப்போ பெரிய பெரிய கட்டியாக இருக்கும், எங்களை சின்ன சின்ன குறுங்கள் கட்டியாக வரணும். அப்போ நான் இந்த ஜொக்கால் கொத்தி எடுக்க போகிறேன். அதனால் நாங்கள் கொத்தி எடுத்தால் நல்லா சின்ன சின்ன கட்டியாக வரும். எங்களுக்கு இது இந்த கட்டிக்கு ஓகே, எங்களுக்கு சரியாக வந்துட்டுது. இதில் கொஞ்சம் பெரிய கட்டியாக இருக்குது, இதை கொஞ்சம் கட்டி கொடுப்போம். எங்களுக்கு இது ஓகே ஆகிட்டுது. இந்த சின்ன கட்டி காணும். நான் இதையே நீத்துப்பட்டியில் வச்சு அடுப்புலேயே அவிச்செடுக்க போகிறேன். இது அப்படி எடுத்து நாங்கள் நீத்துப்பட்டியில் வச்சு அவிச்செடுப்போம். அவிச்செடுத்து தான் பாலில் போடுறது. இந்த நீத்துப்பட்டியில் அவியது நல்லா அவியணும். அவியாட்டிக்கு கொஞ்சம் அந்த கரைஞ்சி களி மாதிரி வந்துடும், புட்டாக வராது. நல்லா அவிஞ்சால் தான் அப்படியே உருளலாக இருக்கும் எங்களுக்கு எண்ணெய் புட்டுக்குள்ளே. அடுப்பு எரிஞ்சோன்றது நான் பானையில் தண்ணியை நல்லா முதலே சூடாக்கிட்டேன். இப்போ இதில் வச்சு நான் மூடி நல்லா அவிச்செடுக்க போகிறேன். ஒரு திறந்து பார்ப்பேன். எங்களுக்கு நல்லா அவிஞ்சிட்டுது. நல்லா இந்த பஞ்சு மாதிரி ஜம்ப் பண்ணி வருது, அவிஞ்சிட்டுது. நான் இறக்கி எடுக்க போகிறேன். இதுக்குள்ளே அப்படியே நாங்கள் கொட்டுவோம். உளுத்தம்மாஞ்சு நல்ல ஒரு வாசம் வருது அவிச்ச உடனே. நான் புட்டை அவிச்சு எடுத்துட்டேன். இனி எண்ணெய் புட்டை கிண்டி எடுக்க போகிறேன். அதுக்கு நான் சட்டி அடுப்பில் வைக்கிறேன். நான் இது 2 சுண்டு மாவுக்கு ஒரு தேங்காய் புளிஞ்ச பால் எடுத்தேன். நான் முதலாம் பால் இதுக்குள்ளே சேர்க்கையில் இது 2வது தடவை 3வது தடவை புளிஞ்ச பாலை நான் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்குள்ளே நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட மிளகு சீரகமாகவும் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த மிளகு சீரகம் வறுத்து நான் பவுடர் ஆக்கி வச்சுருக்கிறேன். அதை தான் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். நான் புட்டுக்கு உப்பு சேர்த்துறேன். இந்த பாலுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன். இந்த இடத்தையும் நாங்கள் நல்லா கொதிக்கு மட்டும் காய்க்கிறோம். பால் நல்லா சூடாகத்தான் நாங்கள் புட்டை சேர்க்க வேணும்.
எனக்கு பால் நல்லா சூடாகிட்டுது. நான் இந்த புட்டை சேர்க்க போகிறேன் இதுக்குள்ள. இந்த எண்ணெய் புட்டுன்றது இந்த இடிமணிகள் தடிமணிகள் உள்ள நேரம் இது சாப்பிட்டா நல்ல அந்த மஞ்சள் சீரகம் எல்லாம் சேர்றது தானே. கொஞ்சம் சுட சுட சாப்பிடணும். கொஞ்சம் அதுகளுக்கு நல்ல இப்போ எங்களுக்கும் அப்படித்தான் ஒரு இளமையாக இருக்குது. கொஞ்சம் இருமலும் தடிமனமாக இருக்குது. அதுக்காகத்தான் நான் இந்த எண்ணெய் புட்டை செய்கிறேன். இதுக்குள்ள நான் சீனி சேர்த்துக்கொள்கிறேன். சீனி வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்க்கலாம். இப்போ சின்ன ஆக்கள் கொஞ்சம் சாப்பிட்றேன்டா கொஞ்சம் கூட சேர்க்கலாம். பெரிய ஆக்கள்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ சேர்த்துக்கொள்ளலாம். இது நான் இந்த தேங்காய் பாலில் முதல் புளிஞ்ச பால் எடுத்து வச்சுனா அதை இப்போ சேர்த்துக்கொள்கிறேன். இந்த பால் 10 மட்டும் நல்லா கிண்ட வேணும். எண்ணெய் புட்டுன்றது பால் கொஞ்சம் கூட விட்டு நாங்கள் நல்லா கிண்டி எடுத்தால் தான் எண்ணெய் புட்டாக வரும். இது 10 மட்டும் நல்லா கிண்டின மாட்டால் சரி. நல்லா கொதித்து வந்துட்டுது. நல்லா இறுகி வர வேணும். கொதிச்சுட்டு தான் இறுகினாலும் சரி நல்லா தெரிச்சு பறக்குது. கொஞ்சம் மட்டும் இருந்தால் நாங்கள் கிண்ட வேணும். எங்களுக்கு எண்ணெய் புட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டது. நான் இதை இறக்கி எடுக்க போகிறேன். எண்ணெய் புட்டு வந்து உளுந்து வாசமாக தான் இருக்குது. உளுந்து வாசத்தோடு செய்யப்பட்ட எண்ணெய் புட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா புட்டு நல்லா அவிஞ்சபடியாக நல்ல சின்ன சின்ன புட்டாயம் தெரியுது அதுக்குள்ள. நல்ல சூடாயும் இருக்குது. ஓ இது சூடாக தான் சாப்பிடணும். சூடாக சாப்பிட்றது தான் நல்லது. நல்லா இருக்குது, நல்ல சூப்பராக இருக்குது. நல்ல சத்தம் இருக்குது. நல்லா உளுந்து முத்தமாக சேர்த்து செய்யப்பட்டபடியே அது ஒரு நல்ல ஒரு உணவு. சின்னாக்கிலேருந்து விஜயாக்கள் மட்டும் சாப்பிடலாம்னு நினைக்கிறது. மற்றது காலை உணவாக சாப்பிடணும்னா உளுந்து சேர்க்கப்பட்டபடியே அது காலை உணவாக சாப்பிடணும். இப்போ காலையிலேயே உங்களை சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் சேர்க்கணும். விருப்பமாக சாப்பிடுங்க. நல்ல சுவையான ஒரு உணவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாரும் விரும்பி செய்யுங்க. விரும்பி எல்லாரும் செய்து விடுங்க. சின்ன பிள்ளைகளுக்கும் செய்து விடுங்க. ஆனால் இதோட நாங்கள் இந்த காணொலியை முடித்து கொள்கிறோம். பாய்.